வெல்கம் டு மை சேனல். ஹாய், நான் சத்யா. இப்போ தான் என் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோடை டேஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது கோடை டேஸ் டே 3 எபிசோட் 7. நம்ம சென்னையிலேருந்து கொடைக்கானலுக்கு ஃபேமிலி ட்ரிப்பாக தான் வந்திருக்கோம். இது வந்து 3 days ட்ரிப். லாஸ்ட் டேவோட கண்டினியூட்டி வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ தான் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் கோடை டேஸ் எபிசோட்ஸ்லாம் இருக்கும். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம போயிட்டு வந்திருக்கோம். போன வீடியோவில் நம்ம தங்கியிருந்த கேம்ப்ல இருந்து லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம காருக்கு ஆஃப் ரோட் சிப் சஃபாரி மூலமாக வந்தோம். இங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்த இடம் தான் மன்னவனூர் எக்கோ டூரிஸ்ட். ஹெட்டுக்கு வந்து 30 rupees கலெக்ட் பண்ணாங்க டிக்கெட்டுக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப பச்சை பசங்களாம் இல்லை, கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்துச்சு. வெயில் அடிச்சிச்சு, பட் ரொம்பலாம் ஸ்வெட் ஆகலை, நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு கிளைமேட் நல்லாவே இருந்துச்சு. மேபி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு ஃப்யூச்சரில் எப்பமாச்சும் பிளான் இருந்துச்சுன்னா வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னால் இங்கே போட்டிங் இருக்குது, அது இல்லாமல் வந்து ஜிப்லைன் இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஜிப்லைன் போகணுன்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ இதுதான் லேக்கோட வியூ. நம்ம இதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜிப்லைனுக்கு நாங்கள் வந்துட்டோம். பெர் ஹெட்டுக்கு 500 வாங்கினாங்க. நானும் என்னோடய சிஸ்டர் இல்லா அப்புறம் என்னோடய பிரதர் இல்லா மட்டும்தான், நாங்கள் 3 பேர் மட்டும்தான் நாங்கள் போனோம். பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 500க்கு ஒர்த்தா இல்லையான்னு எனக்கு டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வரலாம். ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களையும் சேஃபாக இறக்கி விட்டாங்க. ரிட்டன் எப்படி வருதுன்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம். யூஸ்வலாக வந்து அங்கே இருந்த பரிசல் மூலமாக வந்து விடுவாங்களாம். நாங்கள் போகும்போது அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. ஸோ ஒரு வழி காமிச்சாங்க, அதில் அப்படியே நாங்கள் 3 பேர் நடந்து வந்தோம். ஸோ நாங்கள் நடந்து வரதை என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க ஃபோனில் கேப்சர் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 3:50 ஆகிடுச்சு. லஞ்ச் நாங்கள் யாருமே சாப்பிடல. ஸோ அதனால் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மண்மனம் பிரியாணி ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்கறதுலேருந்து பரிமாற வரைக்கும் பேருக்கு ஏற்ற மாதிரி மண்ணால் செஞ்ச பாத்திரத்தில் தான் எல்லாமே பரிமாறிருந்தாங்க. அதுவும் யூனிக்காக நல்லா இருந்துச்சு. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து உமன்ஸ் மட்டும்தான். ஸோ அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 13 பேர் இருந்தோம். ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான ஃபுட்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணியிருந்தோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஃபுட் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து மட்டன் பிரியாணி தான் சொல்லியிருந்தேன். ஒவ்வொரு சில பண்ண ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க, அது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நல்லா சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மட்டன் பீசஸ்மே தாராளமாக போட்டிருந்தாங்க. டேஸ்ட் வைஸ்மே நல்லா இருந்துச்சு. சீரக சம்பா ரைஸில் பண்ணியிருந்தாங்க. குட்டியும் நல்லா சாப்பிட்டாங்க. அங்கே இருந்து கிளம்பி கோக்கர்ஸ் வால்க் தான் வந்திருந்தோம். என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10 rupees கலெக்ட் பண்ணியிருந்தாங்க பெர் ஹெட்டுக்கு. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல்னால் 2000 அடி மேலே இருந்து பழனியோட மழையும் அந்த பள்ளத்தாக்கும் நம்ம இந்த வியூவிலேருந்து பார்க்க முடியும். இல்லாமல் வாக்கிங் போகணுன்னு நினச்சிங்கன்னா உள்ள 1 kilometer வரைக்கும் நல்லா நடக்கலாம். மேலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் மிஸ்டாக ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே முடிச்சுட்டு வட்டக்கிணறு போயிருந்தோம். பட் நான் கீழேயே இறங்கலை, ஏன்னா தண்ணியும் அவ்வளோவா இல்லைன்னு தான் சொன்னாங்க. கொடைக்கானலுக்கு போயிட்டு வரவங்க எல்லாருமே சாக்லேட் வரைக்கும் வாங்காமல் வரமாட்டாங்க. ஓகே, சாக்லேட் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்களே இறங்கிட்டோம். பட் இந்த கடையில் நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட் இருந்துச்சு. சுகர்லேயே பண்ணாத சாக்லேட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் நாங்கள் வாங்கினோம். கொடைக்கானல் போயிட்டு வரவங்க எப்படி சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்களோ அதே மாதிரி சில பேர் வந்து நிறைய தைலம் வாங்கிட்டு வருவாங்க. பாடி பெயினுக்காக இருக்கட்டும், தலைவலிக்காக இருக்கட்டும். அதே மாதிரி இங்கேயும் நிறைய தைல பாட்டில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு டெமோவும் காமிச்சிட்டு இருந்தாங்க. இது ஃபயர் ஆகும், அந்த ஃபயர் ஆகிறதுனால அது ஸ்மெல் பண்ணாலே நம்மளுக்கு வந்து தலைவலிலாம் போயிடும், அந்த மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. வந்ததுக்கு நாங்களும் ஒரு தைல பாட்டில் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். என்ன பண்ணுறதானே பார்த்துட்ருக்கீங்க, வாயை திறந்தால் புகையாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுதான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்களுமே கிளம்பிட்டோம்.
அம்மா அப்பா என்னோடய சிஸ்டர் என் பிரதர்லாம் கோயம்புத்தூர் போகிறதுனால பழனி வழியாக அவங்க போயிட்டாங்க. நாங்கள் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு டிஃபன் கடைக்கு தான் சாப்பிட்டு வந்திருந்தோம். பரோட்டா, சப்பாத்தி, தோசை அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தோம். ஸோ சாப்பிட்டுட்டு நாங்களும் ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பிட்டோம். திண்டுக்கல் டு சென்னை இந்த ரயில் ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டப்பட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் எல்லாத்துக்குமே ஆர்ஏசி மட்டும்தான் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதனால இந்த சைடு லோயர்லேயே உட்காந்து வர மாதிரி ஆயிடுச்சு. யாருமே நல்லா தூங்கலை. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் சென்னையும் வந்துட்டோம். அப்புறம் நாங்கள் கேப் புக் பண்ணி நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம். இப்போ நம்ம இந்த கோடி டேஸ் ஃபேமிலி ட்ரிப்போட எண்டிங்கில் இருக்கிறோம். இந்த ட்ரிப்பை எங்களால் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ண முடிஞ்சிச்சுன்னு ஃபுல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சென்னையிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் நாங்கள் ட்ரெயினில் போயிருந்தோம். 3 மந்த்துக்கு முன்னாடியே நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். திண்டுக்கல்ல இருந்து தான் நம்மளுக்கு இந்த பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பேக்கேஜில் 3 days 2 night, அதில் 2 breakfast 2 dinner 1 lunchும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் நம்மளை பிக்கப் பண்ணதுல இருந்து கொடைக்கானல் லோக்கல் சைட் சீன் ஆகட்டும், அதுக்கு அடுத்த நாள் பூம்பாறை வில்லேஜ் போறதுக்கும், பூம்பாறை வில்லேஜ்ல இருந்து ரிட்டர்ன் வரதுக்கும், லாஸ்டா நம்மள திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் டிராப் பண்ற வரைக்கும் நமக்கு ஒரு கேபும் டிரைவரையும் கொடுத்துடுறாங்க. அவருமே ரொம்ப ஸ்வீட்டா ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தான் பழகினாரு. கொடைக்கானல் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கறத நம்ம யூடியூப் சேனல்லே கோடை டேஸ் எபிசோட் 1ல இருந்து இந்த லாஸ்ட் வீடியோ வரைக்கும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னாலுமே கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரிப்பில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது அட்வென்ச்சர் ஜீப் ட்ரக்கிங்கும் ஃபாரஸ்ட் ட்ரக்கிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒத்துன்னு தான் சொல்லுவேன். கொடைக்கானல் மெயில கொடுத்த ஸ்டேயுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு ஃபயர் கேம்பும் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. பூஞ்சோலை வில்லேஜில் நம்ம நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். டீப் ஃபாரஸ்ட்க்கு நடுவில் அந்த ஃப்ரேமுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கேயும் நம்மளுக்கு ஃபயர் கேம்ப் ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபேமிலியாக போயிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக்கேஜை வந்து ட்ரை பண்ணலாம். அவங்க ப்ரொவைட் பண்ண ஃபுட்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பேக்கேஜுக்கு எங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 5100 ரூபி மட்டும்தான். இல்லைங்க எங்ககிட்ட ஓன் வெஹிக்கிளே இருக்கு அப்படின்னாலுமே நம்மளுக்கு பேக்கேஜ்லேருந்து சம் அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஏன்னா என்னோட பிரதர்ல வந்து கோயம்புத்தூர்லேருந்து டைரெக்டாக அவரோட வெஹிக்கிளில் வந்ததுனால அவங்களுக்கு இந்த பேக்கேஜ்லேருந்து சம் அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஃபேமிலியாக பிளான் பண்ணி எங்கேயாவது ட்ரிப் போகணும்னு நினைக்கிறீங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய ஆஃபர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம எவ்வளோ மெம்பர்ஸ் அதிகமாக போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பெர் ஹெட்டோட அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். அதனால நீங்கள் பெரிய டீமாக போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போயிட்டு வந்துடலாம். இவ்வளோதாங்க இந்த கோடை டேஸ் ஃபேமிலி ட்ரிப் வந்து இந்த வீடியோவோட முடியுது. இன்னொரு பெரிய ஒரு ஃபேமிலி ட்ரிப் தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோவும் ஃப்யூச்சரில் அப்டேட் ஆகும். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல்லில் ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது வரைக்கும் இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.